குட்டீஸ்களா, அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம அனைவரும் இப்போ கதைக்குள்ளே போகலாம். பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் பறவைகள் அனைத்தும் ஒன்றாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காலை பொழுது நேரம் ஒரு மரத்திற்கு அடியில் அனைத்து பறவைகளும் கூடி ஒன்றாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சோட்டு கிளி, ஐயோ, இப்போ பார்த்தீங்களா, நம்ம காட்டில் ரொம்ப வெயில் அடிக்குது. இன்னும் ஓரிரு மாதங்களில் மழைக்காலம் ஆரம்பமாகிவிடும். அதற்குள் நாம் அனைவரும் ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும். இல்லையென்றால் மழைக்காலத்தில் நாம் அனைவரும் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று சோட்டு கிளி கூறியது. அப்பொழுது ரோசிக்குருவி, ஆமாம் சோட்டுவே, நீ சொன்னது போல நம்ம சீக்கிரமாக ஒரு நல்ல வீடு கட்டணும், இல்லைன்னா மழையில் ரொம்ப சிரமப்படுவோம் என்று கூறினாள். அதற்கு துணிக்குருவியும், அனைவரும் அங்கே பாருங்கள், மயில் ராணி நம்மளை பார்க்க தான் இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறினாள். அனைவரும் அங்கு பார்த்தார்கள். அனைவரும் மயில் ராணியை பார்த்தவுடன், வணக்கம் மயில் ராணியே என்று கூறினார்கள். மயில் ராணியும் அனைத்து பறவைகளுக்கும் வணக்கம் என்று கூறினார். அப்பொழுது காலுக்காகம், மயில் ராணியே, நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும் எங்களை பார்க்கறக்கு? நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமே என்று கூறினார். அதற்கு மயில் ராணியும், இல்லை காலுக்காகமே, நான் உங்கள் அனைவரையும் நேரில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். நல்ல வேளை அனைவரும் ஒன்றாக இங்கே கூடியிருக்கிறீர்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். அது என்னவென்றால், நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். அதற்கு புஜ்ஜிபுறா, என்ன போட்டி மயில் ராணியே? எங்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரே போட்டி வைக்கிறீங்களா என்று கேட்டது. மயில் ராணியும் என்ன போட்டி என்று சொன்னது. என்ன போட்டி என்றால், அனைவரும் ஒரு கூடை நிறைய பழங்களை எடுத்து வர வேண்டும். யார் கொண்டு வரும் பழம் மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு காத்து கொண்டிருக்கிறது. அந்த பரிசு என்னவென்றால், ஒரு அழகான வீடு என்று மயில் ராணி அனைவரிடமும் கூறியது. அனைவரும் ஆச்சரியமாக நின்றார்கள். பிறகு மயில் ராணி அரண்மனைக்கு சென்று விட்டாள். அங்கிருந்த பறவைகள் அனைவரும் அவர்களின் கூட்டிற்கு சென்று விட்டார்கள். அப்பொழுது சோட்டு கிளியும் துணிக்குருவியும் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தார்கள். துணிக்குருவியே, மயில் ராணி ரொம்ப அழகான ஒரு போட்டி வச்சிருக்காங்கல்ல. நம்ம எல்லாருனாலையும் பழங்களை சேகரித்து கொண்டு வர முடியும். ஆனால் ரொம்ப சுவையாக இருக்குமா என்று தெரியவில்லை. நாம் தினசரி சாப்பிடும் பழங்களை எடுத்துட்டு போகலாமா என்று கேட்டாள். அதற்கு துணிக்குருவியும், ஆமாம் சோட்டு கிளியே, நாம் தினசரி சாப்பிடும் பழங்களில் எது மிகவும் சுவையாக இனிப்பாக இருக்குமோ அந்த பழங்களை நாம் பறித்து ஒரு கூடையில் நிரப்பலாம். அதை கொண்டு ராணி மயிலிடம் கொடுக்கலாம். அவர் சுவைத்து பார்த்துவிட்டு எது இனிப்பாக இருக்கிறதோ அதற்கு பரிசு கொடுப்பார் என்று சோட்டு கிளியும் துணிக்குருவியும் நாளைக்கு நடக்கப் போகும் போட்டியை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். மற்றொரு மரத்தில் காலுக்காகவும், நாளைக்கு நடக்க போகும் போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன். ரோசிக்குருவியே, நீ வேணா பாரு, நான் கொண்டு வர பழங்கள் தான் ரொம்ப சுவையாக இனிப்பாக இருக்கும். நாளைக்கு நான் தான் ஜெயிச்சு அந்த பரிசான வீடை வாங்க போகிறேன் என்று காலுக்காகம் கர்வமாக பேசிக்கொண்டிருந்தது. அப்பொழுது ரோசிக்குருவி, அது எப்படி காலுக்காகமே, நீ தான் ஜெயிப்பேன்னு சொல்கிற? நம்ம கொண்டு போகிற பழங்கள் யாரோடது சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்குதோ அவங்களுக்கு தான் மயில் ராணி பரிசு கொடுப்பேன் என்று சொன்னாங்க. நீ எப்படி, நீ கொண்டு போகிற பழந்தான் சுவையாக இருக்கும் என்று இவ்வளவு நம்பிக்கையோடு பேசுகிறாய் என்று கேட்டது. அதற்கு காலுக்காகம், நீ வேணா பாரு, நான் தான் அந்த போட்டியில் ஜெயிப்பேன். எனக்கு இனிப்பாகவும் சுவையாக இருக்கும் பழங்களெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும். நான் அந்த பழங்களை சீக்கிரமாக போய் பறிச்சுட்டு வந்துடுவேன். நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் அந்த மயில் ராணி கொடுக்கும் வீட்டை வாங்குவேன். நீ வேண்டுமானால் பார் என்று அந்த காட்டில் இருக்கும் அனைத்து பறவைகளும் நாளைக்கு நடக்க இருக்கும் போட்டியை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். இன்று காலை பொழுதும் விடிந்தது. அனைவரும் கூடை எடுத்துக்கொண்டு போட்டிக்கு தயாராக சென்றார்கள். காலுக்காகம் ஒரு கூடை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் எல்லோரும் பார்ப்பதற்கு முன்னாடியாக நம்ம அந்த காட்டுக்கு போகணும்னு நினச்சி ஒரு
குறுக்கு பாதை வழியாக ஒரு காட்டிற்கு சென்றது. அப்பொழுது காலுக்காகம், யாராவது பார்க்கறக்குள்ளேயும் நம்ம அந்த ஆப்பிள் மரத்துக்கு போயிடலாம், அங்கே தான் ஆப்பிள் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த காட்டில் இருக்க எந்த பறவைக்குமே அந்த ஆப்பிள் மரம் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் சீக்கிரமாக சென்று அந்த ஆப்பிள்களை பறிச்சிட்டு வந்துடலாம் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு ஒரு பாதை வழியாக சென்றது. அப்பொழுது துணிக்குருவியும் ஒரு கூடை எடுத்துக்கொண்டு அந்த வழியாக வந்தாள். அப்பொழுது காலுக்காகம், என்ன துணிக்குருவியே, கூடை எடுத்துட்டு இந்த பக்கமாக போற, எங்கே போற என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ, நான் இங்கு இருக்கும் மாம்பழங்களை பறிக்கப் போகிறேன் காலுக்காகவே, அது மிகவும் சுவையாக இருக்கும், நீயும் வரியா என்று கேட்டாள். அதற்கு காலுக்காகம், இல்லை துணிக்குருவியே, நான் பக்கத்து காட்டில் போய் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன். சரி நீ போ, நான் அந்த பக்கம் போய் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் என்று பொய் சொல்லிவிட்டு காலுக்காகம் ஆப்பிள் மரத்திற்கு போனது. துணிக்குருவியும் அங்கிருந்து சென்று விட்டது. பிறகு ரோசிக்குருவியும் புஜ்ஜிபுறாவும் ஆற்றின் அருகில் நின்றிருந்தார்கள். புஜ்ஜிபுறா, நீ என்ன பழங்களை பறிக்க போற ரோசிக்குருவியே, நீ சொல் என்று கேட்டது. அதற்கு ரோசிக்குருவியும், நான் இந்த ஆற்றிற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு மாம்பழ மரத்தில் மாம்பழங்களை பறிக்கப் போகிறேன், நீ எங்கு போகிறாய் என்று கேட்டது. அதற்கு புஜ்ஜிபுறா, நான் இந்த காட்டில் கடைசியாக இருக்கிற ஒரு மரத்தில் நிறைய கொய்யாப்பழம் இருக்கும், அது ரொம்ப சுவையாக இருக்கும், நான் அதைத்தான் பறிக்கப் போகிறேன் என்று அனைவரும் ஒவ்வொரு கூடையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மரத்தில் இருக்கும் பழங்களை பறிக்க சென்று விட்டார்கள். காலுக்காகம் ஒரு வழியாக அந்த காட்டிற்கு யாருக்கும் தெரியாமல் ஆப்பிள் மரத்தை பார்த்து விட்டது. பிறகு அங்கிருக்கும் ஆப்பிள்கள் அனைத்தையும் பறித்து ஒரு கூடையில் நிரப்பியது. பின்பு காலுக்காகம், நான் தான் அந்த போட்டியில் ஜெயிப்பேன் என்று நினைத்து கொண்டு ஆப்பிள்களை வீட்டிற்கு எடுத்து சென்றது. பிறகு புஜ்ஜிபுறா அது சொன்னதுபடியே கொய்யா பழங்கள் அனைத்தையும் ஒரு கூடையில் போட்டு அதனை வீட்டிற்கு கொண்டு வந்தது. ரோசிக்குருவியும் ஆற்றங்கரையின் அருகில் இருக்கும் ஒரு மாம்பழ மரத்தில் அனைத்து மாம்பழங்களையும் பறித்து ஒரு கூடையில் போட்டு எடுத்து வந்தது. சோட்டு கிளியோ திராட்சை பழங்களை அனைத்தையும் பறித்து அதனுடைய கூடையில் நிரப்பி அதனை வீட்டிற்கு எடுத்து வந்தது. அனைத்து பறவைகளும் ஒவ்வொரு பழங்களை தான் பறித்து எடுத்து வந்தது. ஆனால் துணிக்குருவியோ மிகவும் கஷ்டப்பட்டு அனைத்து பழங்களையும் பறிக்கலாம் என்று நினைத்து ஒவ்வொரு மரமாக பறந்து சென்று அனைத்து பழங்களையும் பறித்து அந்த கூடையை வீட்டிற்கு எடுத்து வந்தாள். காலுக்காகம், துணிக்குருவி என்ன பழங்களை பறிச்சிட்டு வந்திருக்க என்று பார்க்கலாம் என்று துணிக்குருவியின் வீட்டிற்கு சென்றது. என்ன துணிக்குருவியே, எல்லா பழத்தையும் பறித்து வச்சிருக்க, ஏதாவது ஒன்று தானே பறிக்கணும் என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ, அப்படியெல்லாம் மயில் ராணி ஒன்றும் சொல்லவில்லை, நாம் எடுத்து செல்லும் பழங்களில் எது மிகவும் சுவையாக இருக்கிறதோ அதற்கு தான் பரிசு கொடுப்பேன், ஏதாவது ஒரு பழத்தை மட்டும் எடுத்து வாருங்கள் என்று மயில் ராணி யாரிடமும் சொல்லவில்லை. நான் அனைத்து பழங்களையும் பறித்துவிட்டேன். இதில் இருக்கும் அனைத்து பழங்களிலும் ஏதாவது 2 பழங்கள் சுவை மிக்கதாக இருந்தால் எனக்கு தான் மயில் ராணி சொன்னபடி பரிசு கிடைக்கும் என்று துணிக்குருவி கூறியவுடன் காலுக்காகத்திற்கு பயம் ஏற்பட்டது. ஐயோ, இந்த போட்டியில் துணிக்குருவி ஜெயிச்சிருமோ என்று யோசித்தபடியே பறந்து வீட்டிற்கு சென்றது. இந்த போட்டியில் துணிக்குருவியை ஜெயிக்க விடக்கூடாது என்று நினைத்தபடியே இரவு ஆகும் வரை காலுக்காகம் காத்து கொண்டிருந்தது. பிறகு இரவு நேரம் வந்ததும் காலுக்காகம் துணிக்குருவின் வீட்டிற்கு சென்று அந்த பழங்களை திருடிவிட்டு வரலாம் என்று நினைத்து துணிக்குருவின் வீட்டிற்கு சென்றது. அங்கு துணிக்குருவி அந்த பழக்கூடையை அருகில் வைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தை பயன்படுத்தி காலுக்காகம் துணிக்குருவி மிகவும் கஷ்டப்பட்டு பறித்து வைத்திருந்த அந்த பழக்கூடையை எடுத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டது. அந்த துணிக்குருவி எப்படி இந்த போட்டியில் பரிசு வாங்குவாள் என்று பார்க்கிறேன். இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்கப் போகிறேன். இந்த பழக்கூடையை தூக்கி வீசிவிடலாம் என்று நினைத்து காலுக்காகம் துணிக்குருவியின் பழக்கூடையை தூரமாக தூக்கி எறிந்து விட்டது. மறுநாள் காலை பொழுது விடிந்தது. அப்பொழுது துணிக்குருவி ஒரு தோட்டத்திற்கு சென்று அங்கு அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அங்கு இருந்த ஒரு பூச்செடி ஒன்று துணிக்குருவியிடம், மஞ்சள் பறவையே, உனக்கு என்ன ஆனது?
எதற்கு இங்கு வந்து அமர்ந்து இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? என்ன ஆச்சு என்று கேட்டது. நான் இருக்கும் எங்கள் காட்டில் அனைத்து பறவைகளுக்கும் எங்களின் மயில் ராணி ஒரு போட்டி வைத்திருக்கிறார். அனைவரும் ஒரு கூடை நிறைய பழங்களை நிரப்பி கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வரும் பழங்கள் மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறதோ அவர்களுக்கு பரிசாக ஒரு வீடு தருவேன் என்று கூறினார். நான் நிறைய பழங்களை பறித்து ஒரு கூடை நிறைய வைத்திருந்தேன். அதனை யாரோ திருடிவிட்டார்கள் என்று துணிக்குருவி கூறியவுடன் அந்த பூச்செடி துணிக்குருவிக்கு ஒரு இனிப்பான பலாப்பழத்தை கொடுத்தது. அதற்கு பூச்செடியோ, கவலைப்படாத மஞ்சள் குருவியே, இந்த போட்டியில் நீதான் வெற்றி பெறுவாய். இந்த பலாப்பழம் மிகவும் சுவையாக இருக்கும். இதை நீ வைத்துக்கொள் என்று பூச்செடி துணிக்குருவிக்கு அந்த பலாப்பழத்தை கொடுத்தது. அதனை வாங்கி கொண்டு துணிக்குருவியும் அந்த பூச்செடிக்கு நன்றி சொல்லிவிட்டு போட்டி நடத்தும் இடத்திற்கு வந்தாள். அங்குள்ள அனைத்து பறவைகளும் ஒரு கூடை நிறைய ஆப்பிள்களையும் மாம்பழங்களையும் கொய்யா பழங்களையும் திராட்சைகளையும் வைத்து கொண்டு நின்றிருந்தது. துணிக்குருவி பலாப்பழத்தை வைத்து கொண்டு நின்றிருந்தாள். அப்பொழுது காலுக்காகம், என்ன இது, இந்த துணிக்குருவி பலாப்பழத்தை வச்சுட்டு இருக்கு, சரி நம்ம தான் ஜெயிப்போம் என்று ஆணவத்தோடு காலுக்காகம் நினைத்து கொண்டிருந்தது. அப்பொழுது மயில் ராணி, அனைவரும் பழங்களையும் இங்கு வைத்து விடுங்கள். நான் சுவைத்து பார்த்துவிட்டு யார் கொண்டு வந்த பழம் மிகவும் சுவையாக இருக்கிறதோ இனிப்பாக இருக்கிறதோ அவர்களின் பேரை நான் கூப்பிடுகிறேன். நான் இப்பொழுது அனைத்து பழங்களையும் சுவைக்க வேண்டும் என்று மயில் ராணி கூறினார். பின்பு மயில் ராணி அனைத்து பழங்களையும் ஒவ்வொன்றாக சுவைத்து பார்த்தாள். அவர்கள் சுவைத்து பார்த்ததில் பலாப்பழம் மிகவும் சுவையாக இருந்தது. அப்பொழுது, பலாப்பழத்தை கொண்டு வந்தது யார்? இங்கே வாருங்கள் என்று கூப்பிட்டார். துணிக்குருவி, நான் தான் எடுத்து வந்தேன் மயில் ராணியே என்று கூறினாள். மிகவும் சுவையாக இருக்கிறது துணிக்குருவியே, நான் இவ்வாறு இனிப்பு நிறைந்த பழங்களை இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லை. இது மிகவும் இனிப்பாக சுவையாக இருக்கிறது. எனவே இந்த போட்டியின் வெற்றியாளர் துணிக்குருவிதான் என்று நான் அறிவிக்கிறேன். அந்த வீடு துணிக்குருவிக்கு தான் என்று மயில் ராணி துணிக்குருவிக்கு வாழ்த்து கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். பின்பு அனைத்து பறவைகளும் துணிக்குருவிக்கு வாழ்த்துக்களை கூறினார்கள். காலுக்காகமோ மிகவும் வருத்தப்பட்டு ஓரமாக நின்று கொண்டிருந்தது. துணிக்குருவி, வாங்க நண்பர்களா, அனைவரும் இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டு சுவைத்து பாருங்கள், இது மிகவும் இனிப்பாக இருக்கும் என்று கூப்பிட்டாள். அனைவரும் அந்த பலாப்பழத்தை சுவைத்து பார்த்துவிட்டு, அடடா, இவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று நன்றாக சாப்பிட்டார்கள். பிறகு அனைவரும் மயில் ராணி கொடுத்த வீட்டிற்கு சென்றார்கள். அந்த வீடு மரத்தின் மேல் மிகவும் அழகாக இருந்தது. வீட்டிற்குள் சென்று அனைவரும் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காலுக்காகம் துணிக்குருவியிடம், துணிக்குருவியே, என்னை மன்னித்துவிடு. நான் தான் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று பேராசையில் உனது அனைத்து பழங்களையும் ஒரு கூடையில் வைத்திருந்தாய் அல்லவா, அந்த கூடையை நான் தான் எடுத்துட்டு போய் தூக்கி வீசிவிட்டேன். என்னை மன்னித்துவிடு துணிக்குருவியே, நான் இதற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன் என்று காலுக்காகம் துணிக்குருவியிடம் மன்னிப்பு கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ, தவறு செய்வது அனைவரின் இயல்பு ஆகும். அதனை திருத்தி ஒருவர் எப்பொழுது மன்னிப்பு கேட்கிறார்களோ அப்பொழுது அவரை அந்த கடவுள் முழுமையாக மன்னித்து விடுவார். நீ செய்தது தவறு என்று நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா காலுக்காகவே, இனிமேல் நீ அதனை நினைத்து வருத்தப்படாதே. நண்பர்களே, அனைவரும் நம் இந்த வீட்டில் ஒன்றாக கூடி வாழலாம். மழைக்காலத்தில் வீட்டிற்கு என்ன செய்வோம் என்று பேசிக்கொண்டிருந்தோமே, அந்த கடவுள்தான் இந்த வீட்டை நமக்கு கொடுத்ததாக நினைத்து கொள்ளலாம். நாம் அனைவரும் இந்த வீட்டில் இருக்கலாம் என்று துணிக்குருவி பெருந்தன்மையோடு கூறியது. குழந்தைகளா, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஒருவரின் உழைப்பை திருடி நாம் அதில் வெற்றி பெறக்கூடாது. மற்றும் நாம் செய்த தவறை எப்பொழுது தவறுதான் என்று மனதார உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறோமோ அப்பொழுது அந்த கடவுள் நம்மளை கண்டிப்பாக மன்னிப்பார். எனவே அனைவரும் ஒருபோதும் தவறு செய்யாதீர்கள்.
ஓகே குட்டீஸ், இன்று கதை முடிந்தது. நாளை இன்னும் சுவாரஸ்யமான கதையோடு நான் வருகிறேன். அனைவரும் நமது குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.